ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அமேசானில் வாங்கின ராஸ்பெரி பை 4 மாடல் பி. இது 8 GB ரேம் பற்றின ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ராஸ்பெரி பை ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட் குவாட் கோர் 1.5 GHz ப்ராசஸர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 2.4 அண்ட் 5 GHz சப்போர்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதில் 5.0 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 HDMI மைக்ரோ HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம 2 டிஸ்பிளே அட் அ டைமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பவர் இன்புட்க்கு வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் 1 ஈத்தர்நெட் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் ராஸ்பெரி பை சிப் இருக்குது. அதுவும் இல்லாமல் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அமேசானில் இந்த ராஸ்பெரி பை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மைக்ரோ HDMI அடாப்டர் வாங்கியிருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கணும். இந்த அடாப்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ராஸ்பெரி பையில் மைக்ரோ HDMI மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு சின்ன போர்ட், அதனால் வந்து 2 டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறதுக்காக HDMI வந்து மைக்ரோ HDMI கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ராஸ்பெரி பையோட மைக்ரோ HDMIல கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற HDMI மானிட்டர் எதாவது இருந்ததுன்னா அந்த கேபிள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா மற்ற HDMI அடாப்டர் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. இது நல்லாவும் ஒர்க் பண்ணுது. இந்த 2 ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.